நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க இனி நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியாது. காலப்போக்கில் நமக்கு இந்த நினைவுகள் மறைஞ்சிரும். ஒரு சிலரால் காலப்போக்கில் கூட அந்த நினைவுகளை மறைக்கவும் முடியாமல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பெண் தான் பிரேமா. 15 வயசில் சந்திக்கிற யூதாஸை தொலைச்சிட்டு தன்னோட 35 வயசுக்கு மேலேயும் யூதாஸை தேடி அலையிற பிரேமா. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிரேமா யூதாஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் சில மணி நேரங்கள்லேயே அவர் காணாமல் போயிடுறாரு. இப்படி கடைசி வரை யூதாஸை தேடிக்கிட்டே இருக்காங்க பிரேமா. ஏன் தேடுறாங்க அப்படின்னு இந்த கதையை படிக்கும்போது தான் இது வெறும் தேடல் இல்லை, இது பல மனுஷங்களோட வாழ்க்கை அப்படின்னு நமக்கு புரிய வரும். நிறைய இடங்களில் அரச பயங்கரவாதம் ஒரு சாமானிய மக்களை எப்படி பாதிக்குது அப்படின்றத ரொம்ப ஆழமாக இந்த கதை பேசியிருக்கும். சுனந்தா, ராஜன் அப்படின்னு பல பேரோட கதைகளை படிக்கிறதன் மூலமாக இதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் யூதாஸின் நற்செய்தி.